நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இயக்குனர் இமயம் பாரதிராஜாவின் மகன் மனோஜ் பாரதிராஜா இன்று மாலை காலமானார். அவருக்கு வயது 48. மாரடைப்பு காரணமாக உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இதையடுத்து அவரது உடல் சேத்துப்பட்டில் உள்ள இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தமிழ் சினிமாவின் முக்கிய இயக்குநர்களில் ஒருவர்தான் பாரதிராஜா. ஸ்டுடியோக்களில் சிக்கியிருந்த தமிழ் சினிமாவை அதிலிருந்து கிராமங்களுக்கு அழைத்துச் சென்றவர் பாரதிராஜா. முதல் மரியாதை, கிழக்கே போகும் ரயில், வேதம் புதிது, கருத்தமா என இவர் எடுத்த படங்கள் ஒவ்வொரும் மைல்கல்தான். இவரது மகன் மனோஜ் பாரதிராஜா இவர் தமிழ் சினிமாவில் தாஜ்மஹால் படத்தின் மூலம் அறிமுகமானார். இயக்குனர் பாரதிராஜா தனது மகனை இந்த படத்தின் மூலம்தான் அறிமுகப்படுத்தினார். பெருத்த எதிர்பார்ப்புடன் 1999ஆம் ஆண்டு இந்த படமும் வெளியானது. இருப்பினும் அந்த படம் பெரிய அளவில் வரவேற்பை பெறவில்லை. அதற்கு பிறகு சில படங்களில் நடித்த மனோஜ் பாரதிராஜா பிறகு நடிப்பிலிருந்து சற்று விலகி இருந்தார். இதற்கிடையே சமீபத்தில் அவருக்கு உடல்நலக்குறைவும் ஏற்பட்டுள்ளது. இந்த சூழலில்தான் இயக்குனர் பாரதிராஜாவின் மகன் மனோஜ் பாரதிராஜா இன்று மாலை காலமானார். அவர் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. மனோஜ் பாரதிராஜாவின் திடீர் மறைவு அவரது குடும்பத்தினரையும் திரைத்துறையினரையும் ரசிகர்களையும் கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. கடந்த சில வாரங்களுக்கு முன்புதான் மனோஜ் பாரதிராஜாவுக்கு இதய அறுவை சிகிச்சை நடந்திருக்கின்றது. அப்போது முதலே வீட்டிலிருந்து அவர் சிகிச்சையை எடுத்து வந்துள்ளார். சில நாட்களுக்கு முன்பு திடீரென்ற உடல்நலக்குறைவும் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இன்று மாலை திடீரென்று அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து மனோஜ் பாரதிராஜா மாலை 6 மணி அளவில் மருத்துவமனைக்கும் அழைத்துச் செல்லப்பட்டனர். இருப்பினும் அங்கு வரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே மரணம் அடைந்து விட்டதாக தெரிவித்தனர். இதையடுத்து அவரது உடல் தற்போது சென்னை சேத்துப்பட்டில் உள்ள அவரது இல்லத்தில் எடுத்துச் செல்லப்பட்டுள்ளது. அங்கு அஞ்சலிக்காக அவரது உடல் வைக்கப்பட்டுள்ளது. மனோஜ் பாரதிராஜாவும் மறைவுக்கு பல்வேறு தரப்பினரும் இரங்கல் தெரிவித்து வருகிறார்கள். இது தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் நடிகரும் இயக்குனரும் பாரதிராஜா அவர்களின் மகனுமான மனோஜ் பாரதி மறைந்த செய்தி அறிந்து மிகவும் வருத்தமுற்றேன். தனது தந்தையின் இயக்கத்தால் தாஜ்மஹால் திரைப்படம் மூலம் அறிமுகமாகி சமுத்திரம், அல்லு அர்ஜுனா, வருஷமெல்லாம் வசந்தம் என்ற தொடர்ந்து பல திரைப்படங்களில் நடித்து தனக்கென்று அடையாளத்தை உருவாக்கி கொண்டவர் மனோஜ். இயக்கம் உள்ளிட்ட துறைகளிலும் முயன்று பார்த்தவர் மனோஜ். இளம் வயதில் அவர் எதிர்பாராத விதமாக மறைந்துவிட்டது மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது. அன்பு மகனை இழந்து வாடும் இயக்குனர் இமயம் பாரதிராஜாவுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் திரைத்துறையை சேர்ந்த நண்பர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அவரும் பதிவிட்டுள்ளார். தாஜ்மஹால் படத்தின் மூலம் அறிமுகமான மனோஜ் பாரதிராஜா அதற்கு பிறகு சமுத்திரம், பல்லவன், மகாநடிகன் உள்ளிட்ட படங்களில் நடித்தார். இருப்பினும் அவரது நடிப்பிற்கு பெரிய அளவில் வரவேற்பு கிடைக்காததால் நடிப்பிலிருந்து விலகியிருந்தார். அதன் பிறகு இயக்குநர்கள் மணிரத்னம், சங்கர் ஆகியோரிடம் உதவி இயக்குநராகவும் சில காலம் பணியாற்றினார். 2005ஆம் ஆண்டு அவர் சாதுரியன் படத்தில் நடித்து வந்தார். அப்போது உடன் நடித்த நடிகை நந்தனா என்ற நடிகையை அவர் காதலித்து திருமணமும் செய்து கொண்டார். இந்த தம்பதிக்கு ஆர்த்திகா, மதிவதனி என 2 மகள்களும் உள்ளனர். சாதுரியன் படத்திற்கு பிறகு நடிப்பிலிருந்து சில காலம் விலகியிருந்த மனோஜ் சமீப காலமாக மீண்டும் சின்ன கேரக்டர்களில் நடிக்கத் தொடங்கினார். கடைசியாக அவர் 2022இல் வெளியான விருமன் படத்தில் நடித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.